அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்களுடைய குழந்தை இறந்து விட்டதா, வஃபாத்தாகி விட்டதா, அல்லது உங்களுடைய பொருளாதாரம் அழிந்து விட்டதா, அல்லது உங்களுடைய உடலில் சுகப்படுத்த முடியாத குணப்படுத்த முடியாத நோய் உண்டாகிவிட்டதா, நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அல்லாஹ் கதிரில் ஒரு தரஜாவை, ஒரு அந்தஸ்தை எழுதி வைத்திருக்கிறான். அதை உங்களுடைய அமலின் மூலமாக அடைந்து கொள்ள முடியாது. உங்களுடைய தொழுகையின் மூலமாக, உங்களுடைய நோன்பின் மூலமாக, உங்களுடைய ஹஜ்ஜின் மூலமாக, உங்களுடைய தக்காத்தின் மூலமாக, துஆவின் மூலமாக இப்படி அடைந்து கொள்ள முடியாமல் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த மாதிரி சோதனைகள் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஹதீஸை கவனியுங்கள். இன்னல் அபுத இதா சபகத் லஹு மினல்லாஹி மன்சிலத்துன். ஒரு அடியானின் விதியில் கலா கதிரில் அவன் ஒரு அந்தஸ்தை, ஒரு தரஜாவை அடைய வேண்டுமென்று எழுதப்பட்டிருந்தால் லம் யப்லுஹா பி அமலிஹி, அதை அவன் அமலை கொண்டு அடைய முடியாத நிலையில் ஆகியிருந்தால் அபு தலாஹுல்லாஹு பி ஜஸதிஹி, அவன் உடலில் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். ஓ ஃபி மாலிஹி, அவன் பொருளாதாரத்தில் அல்லாஹ், அவனுடைய பொருளில் அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். ஓ ஃபி வலதிஹி, அவன் குழந்தையில அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான். குழந்தையை மரணிக்க செய்கிறான், அல்லது சோதிக்கிறான், நோயை கொடுக்கிறான், அல்லது பொருளாதாரத்தை அழிக்கிறான், அல்லது உடம்புல நோயை கொடுக்கிறான். இப்படியாக அல்லாஹ் சோதிக்கிறான். சும்ம சபரூஹு அலா தாலிக்க, அவன் பொறுமையாக இருந்து விட்டால், இத்தனை சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு இவன் தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் மேல நம்பிக்கையை வைத்து இவன் பொறுமையாக இருந்து விட்டால் யப்லுஹுல் மன்சிலத அல்லதி சபகத் லஹு மினல்லாஹ், அதை கொண்டு அந்த அந்தஸ்தை, அந்த தரஜாவை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசுவதற்காக வேண்டி ஒரு நாள் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கூறுகிறார், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது, அதை உங்களுடைய ரப்பிடத்தில் கூறி எனக்கு துஆ செய்யுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த மனிதன் கூறிய சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று துஆ செய்தார்கள். துஆ செய்து விட்டு சென்று விட்டார்கள். திரும்ப அல்லாஹ்வை சந்தித்து திரும்பும் வரையில அந்த மனிதரை ஒரு மிருகம் கடித்து சதைகளெல்லாம் திண்டு சாப்பிட்டு குதிரை கிடப்பதை கண்டார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதனுக்காகவே நான் துஆ செய்தேனே, இந்த மனிதனுக்காக வேண்டி துஆ செய்து இவனுடைய தேவையை நான் கொடுப்பதற்காக வேண்டி உன்னிடத்தில் கையேந்தினேனே, நீ இவ்வாறு செய்து விட்டாயா அல்லாஹ் என்று சொன்னவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகிறான், யா மூசா அன்னஹு சஅலனி தரஜத்துன், அவன் ஒரு தரஜாவை, ஒரு அந்தஸ்தை என்னிடத்திலே கூறினான், எதிர்பார்த்தான். அலிம்து அன்னஹு லம் யப்லுஹா பி அமலிஹி, அதை அவனுடைய அமலை கொண்டு அதை அடைய முடியாமல் இருந்தான், அதனால நான் இவ்வாறு செய்தேன், அவன் அந்த தரஜாவை அடைந்து விட்டான் என்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.